ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருத்துவ குணம் நிறைந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 100 கிராம் அளவுக்கு பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னீர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை சுண்டக்காய் நான் அம்மியில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது மோரில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா கருக்காமல் இருக்கும். இது நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த எண்ணெயிலே நல்லா 5 நிமிஷம் மாதிரி வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கும் பொழுது கசப்பு இல்லாமல் இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி உப்பு போட்டு நல்லா குழைவா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா குழைவா வெந்ததுக்கப்புறமாக்க கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கனாக்கா நல்லா டேஸ்டியான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி. இது ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லதுங்க. இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.